முதல் வீடியோ நீ பார்க்கலையா, அங்க முட்டாள்னு, ரெண்டாவது வீடியோல கிறுக்கன்னு. நான் வந்து ஒரு முன்மாதிரியான உதாரணம் கிடையாது. நான் ஒரு முட்டாள். 14,000 கோடி பண்ணி எனக்கு பிரஷர் வந்த போது கம்பெனிகளை விட்டு நீங்களே கொஞ்சம் ஃபோக்கஸை மிஸ் பண்ணிட்டீங்களோ? ஃபோக்கஸே பண்ணலையே, அப்புறம் எங்க மிஸ் பண்றது? இப்ப மூணாவதுல ஏதாவது புதுசா சொல்றியா? ஏர்செல் வந்துமா அதுதான் சொல்லிட்டேன், வாயில போட்டு துப்புன இது போயிடுச்சு. அதை பத்தி பேசாதீங்க, இனிமே நடக்க வேண்டிய காரியத்தை பேசுங்க. நான் மக்களின் இன்பத்திற்கும் அவர்கள் எதிர்காலத்தில் உயர்வதற்கும் ஒரு காரண பொருளாக இருக்க விரும்புகிறேன். என்னை நினைத்தாலே இதரோரத்தில் புன்னகை வர வேண்டும் அவர்களுக்கு. என்னை பற்றி அவர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, நான் சொல்வதை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்ததை செயலாக்க வேண்டும். பிகாஸ் the greatest aim of education is not knowledge but action. நான் சொல்வதை சிந்தியுங்கள், என்னை மறந்து விடுங்கள். என்னால் உங்களுக்கு என்ன லாபம்? நான் சொல்வதை கேட்பதினால் உங்களுக்கு லாபம் உண்டு. அது கரெக்ட் தான் சார். பட் நான் நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்களா உங்களோட லைஃப், உங்களுடைய பிசினஸ் மாடல்? அதுக்காக நான் கேட்டேன். நான் தான் இன்ஸ்பிரேஷனல் இல்லைன்றேனே. முதல் வீடியோ நீ பார்க்கலையா, அங்க முட்டாள்னு, ரெண்டாவது வீடியோல கிறுக்கன்னு, இப்ப மூணாவதுல ஏதாவது புதுசா சொல்றியா? சொல்லுங்க. அதுதான் கேட்டேன், உங்களுடைய லைஃப் ஜர்னி. 1500 மெயில் வந்துருப்பா. சோ நான் அதை ஏஐல போட்டேன். அதுல ஒரு 67 பேர் பண உதவி கேட்டு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, நீ ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் பணக்காரனிடத்தில் பிச்சை எடுக்க வேண்டும். ஓகே, நீ இன்னொரு பிச்சைக்காரங்கிட்ட போய் பணம் கேட்குற. என்னிடம்தான் பணம் இல்லை, நான் பேங்க்ரப்சி ஃபைல் செய்தேன் என்று சொல்லுகிறேனே. என்னிடம் பணம் கேட்டு தயவு செய்து எழுத வேண்டாம். அப்படி நீங்கள் கடினம் எழுதினால் அதுக்கு பதில் எழுதுவேன். ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது, உங்களுக்கு உதவ முடியவில்லையே என்று. என்ன எழுதியிருந்தாங்க உங்களுக்கு அதுல? அதாவதுமா, ஒருத்தன் 25 வயசு, எனக்கு இப்போ எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே நகை வாங்கி கொடுக்கணுன்றான். இன்னொருத்தன் எனக்கு கடன் தொல்லை இருக்கிறதுன்றான். எனக்கு ஏதாவது ஒரு கேபிட்டல் கொடுத்து உதவி பண்ணுங்கள் தொழில் செய்வதற்குன்றான். அவர்கள் கேட்பதெல்லாம் நியாயமாக இருக்கிறது. எனக்கு என் இயலாமை புரிகிறது, அதனால் என் மனம் வருத்தம் அடைகிறது. அந்த வருத்தத்தை எனக்கு கொடுப்பதினால் அவர்களுக்கு இன்பம் இல்லை. அதனால் தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி கடிதம் எழுதாதீர்கள். ஆமாம். அப்புறம் அவங்க கடிதம் எழுதுகிறவர்கள் எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுன்றாங்க. I can advise them only based on data. அவங்க நிறைய டேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க என்ன எப்படி கேட்குறாங்கன்னா, மகாபலிபுரம் போகிறதுக்கு எது சிறந்த வழி என்று கேட்கிறார்கள். ஓகே, இதை நான் விளக்கி சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. நீ அதுக்கு பதிலாக ஈஸியாக ரோடில் போகலாமா, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு போகலாமா, இல்லது விழுப்புரத்து வழியாக போகலாமான்னு கேள்வி நான் டக்குன்னு பதில சொல்கிறேன். என்னால் 10 வினாடிகளுக்கு மேலே ஒரு கடிதத்துக்கு செலவழிக்க முடியாது. எனக்கு உறுதுணையாக ஏஐ, ஜெமினி ஏஐயும் ஜிமெயிலும் இருந்தாலும் என்னுடைய நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே. அதனால் நீங்க கடிதம் எழுதின உங்க 1500 அன்பர்களுக்கும் இன்னும் 2 நாட்களில் பதில் வரும். பொறுமையாக காத்திருங்கள். எப்பொழுது உங்களுக்கு இது இருந்தாலும் ஏதாவது ஒரு கேள்வி எழுதணும்னா எனக்கு மெயில் அனுப்புங்க. பட் கிவ் மீ எனஃப் டைம் டு ரிப்ளை.